எப்போ எப்போ இல்லப்பா இன்னும் இந்த அம்மாவை ஆளை காணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்போ. என் செல்லமே நீ பயப்படாதம்மா, இரு அம்மா வந்துருவா. எங்க போயிருப்பா? இங்கே தான் இருப்பா. அம்மா அது சாந்தி அத்தை எல்லாம் ஒன்றா தானே போயிருக்காங்க. வந்துருவாங்க, நீ பயப்படாத சரியா? அப்போ சுஜிதா சொல்ற மாதிரி எங்களுக்கும் பயமா தான்ப்பா இருக்கு. அம்மா இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வரைக்கும்லாம் வெளியில இருக்க மாட்டாங்கப்பா. ஆமாப்பா, எப்படியா இருந்தாலும் அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, படுக்க வச்சிருவாங்க. ஆனால் இன்னும் இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் அம்மா இன்னும் வரலையேப்பா. இருங்கம்மா தங்கங்களே, இருங்க. அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் அம்மா வராளான்ட்டு. இல்லைன்னா அதோ நானும் கிருஷ்ணமூர்த்தி அங்கிளும் போயிட்டு பார்த்துட்டு வரோம் சரியா? சரிப்பா. அண்ணே, குமாரண்ணே, அம்மா பசங்களா, இது யாருன்னு போய் பாருமா. செல்வா, வா செல்வா, வா வா உக்காரு வா. இருக்கட்டும்ண்ணா. இல்லைண்ணா, இது சாந்தி அக்கா பார்க்கறேன்னு சொல்லிட்டு வனிதா வந்தாலாமா. வனிதாவை தேடி கண்மணி வந்தா. வனிதாவும் இன்னும் ஆளை காணும், கண்மணியும் வீட்டுக்கு ஆளை காணுமே. அதான் அம்மா சொல்லிவிட்டாங்க. அதான் எங்கண்ணான்னு கேட்டு போலான்னு வந்தேண்ணா. கண்மணி, என்னம்மா இங்க இருக்க? அம்மா இங்க உன் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டாலாமா ஆச்சி. நீ இன்னும் இங்க வந்து இருக்கிற, என்னம்மா? அது செல்வா, நான் சொல்றேன் செல்வா, ஒன்றும் இல்லை. இவங்க ஏதோ 4 பேராக சேர்ந்து எங்கே வெளியில் போனாங்களாமா, அதோ மீன் விற்கிறேன்னு சொல்லிட்டு. இத்தனை நேரம் ஆகி இன்னும் ஆளை காணும். அதான் நானும் கிருஷ்ணமூர்த்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் வாங்க, நம்ம அப்படி தெருமுனை வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா பிள்ளைங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்குங்க. வா நம்ம அந்த தெருமுனை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வரியா கிருஷ்ணமூர்த்தி? ஆமாண்ணே, வாங்க போயிட்டு வந்துடுவோம். இந்த பிள்ளைங்கள வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்கண்ணா. சரி அதான் கரெக்ட். எழுந்துரு வாங்க போயிட்டு வந்துடுவோம். வா செல்வா. நட செல்வா போவோம். சரிங்கண்ணே. பிள்ளைங்களா பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. அப்பாவை தேடி போறேன்னு நீங்களும் வெளியில வந்து தேடிட்டு இருக்க கூடாது சரியா? நாங்க போய் அம்மாவை எப்படியா இருந்தாலும் கையோடு கூட்டிட்டு வந்துருவோம் சரிங்களா? நீங்க அம்மா எதனா சமைச்சு வச்சிருக்காளா, அது நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. சாப்பிட்டு நீங்களும் எல்லாரும் இங்கே ஒன்னா படுங்க. நாங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறோம் சரியாம்மா? சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. ஆமாப்பா, அம்மாவை வேற இவ்வளோ நேரம் காணும். நீங்களும் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்கப்பா. எப்படியாவது சீக்கிரமா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்கப்பா. மாமா. சொல்லுமா சுஜிதா. மாமா, அம்மாவையும் அப்பாவையும் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சரிம்மா யாரும் கவலைப்படாதீங்க, எதுவும் இல்லை சரியா? இந்த அம்மாவும் இந்த அத்தைங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா? சரி நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க வீட்டுக்குள்ளையாரு சரிங்களா? ஆகாஷ், இந்த பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்க சரியா? மொத்த பொம்பளை பிள்ளைங்களையும் உங்ககிட்ட தான் விட்டுட்டு போறேன், பத்திரமா பார்த்துக்கணும் சரியா? சரி மாமா, பத்திரமா பார்த்துக்க மாமா. சரிம்மா நான் போயிட்டு வரேன்னா. நம்ம எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுக்கோ. நம்ம எதுவும் நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இதுமாதிரி பட்டு வேலைக்கு ஆகாதுங்கோ. நம்ம ஓடுற வழியை தவிர வேற எதுவும் வழி இல்லைங்கோ. வாங்க ஓடிடுவோம் எப்படியாவது. என்னம்மா அமிர்தா, இப்போ நம்ம என்னதான் பண்றதுன்னே தெரியலையம்மா. சுத்தி சுத்தி நடந்த இடத்துலயே நடக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போறதுக்கான எந்த ஒரு துருப்புமே நமக்கு கிடைக்கலையேம்மா. அக்கோ நீங்களே இப்படி தளர்ந்துட்டா எப்படிங்கோ? நாங்களே உங்களை தான்க்கா நம்பி இருக்கிறோம். இல்லம்மா சுமதி, நம்ம இப்படி வந்து இப்படி மாட்டிப்போம் நம்ம இன்னைக்கு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம்லம்மா. ஏக்கோ இந்நேரம் என் வீட்டுக்காரரு என்ன தேடிக்கினே இருப்பாருக்கோ. அட இழுவ, உன்னை மட்டுமா தேடிட்டு இருப்பாங்க? எங்க எல்லாருமே தான் தேடிட்டு இருப்பாங்க இழுவ. அது சரி, உன்னையாவது உன் வீட்டுக்காரர் தேடுவாரு. சாந்தி அக்காவை அவங்க வீட்டுக்காரர் தேடுவாரு. சுமதி அக்காவையும் அவங்க வீட்டுக்காரர் தேடுவாரு. ஆனா என்ன தேடுறது கூட ஆள் இல்லையே இழுவ. இப்ப கவலைப்படாதம்மா அமிர்தா, நம்மளை தேடி எப்படியாவது ஆளுங்க வருவாங்கம்மா. பாப்போம், எப்படியாவது தப்பிச்சு போக வழி பாப்போம்மா. இது என்னங்கக்கா, நம்ம ஊர்ல இப்படி ஒரு வீடு புதுசா இருக்கு. நீங்க இந்த வீட்டை முன்ன பின்ன பாத்திருக்கீங்களாக்கோ? ஆமாக்கா, எனக்கு இன்னும் இருக்க ரொம்ப பயமா இருக்குங்கக்கா. எனக்கும் ஒன்றும் புரியலையாம்மா சுமதி. என்ன இதுன்ட்டு நம்ம ஊர்ல இப்படி ஒரு வீட்டை நான் பார்த்ததே கிடையாதேம்மா இத்தனை வருஷத்துல. அதுவும் நம்ம போற வழியில இப்படி ஒரு வீடா எனக்கும் தெரியலையம்மா. நம்ம எந்த வழியில வந்திருக்கோம், எங்க இருக்கிறோன்னே ஒன்றும் புரியலையம்மா. ஏக்கோ நம்ம எதனா ஒன்று பண்ணிதான்க்கா ஆகணும். என்னக்கா பண்றது? யாருக்காவது ஃபோன் போடலான்னு நினைச்சா ஃபோன்ல இருந்து யாருக்குமே லைன் போகவே மாட்டேங்குதேக்கா.
என் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுதுன்னே தெரியலையம்மா. என் பிள்ளைங்க சுமதி பிள்ளைங்க இந்த வனிதா பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னே தெரியலையம்மா. என் வீட்டுக்கு வந்தாராரும் ஒன்றும் புரியலையம்மா. சரிங்கக்கோ, நம்ம இப்படியே நின்று புலம்ப வேணாங்க்கா. சரிக்கோ, நம்ம நடப்போம் வாங்க. ம் சரிம்மா. அமிர்தா, அமிர்தா. இது என்ன மறுபடியும் குரல் நமக்கு மட்டும் கேக்குதா? இவங்க யாரும் திரும்ப கூட மாட்டாங்களே. திரும்பி பார்க்கலாமா வேணாவா ஒன்றும் புரியலையே. சரி என்னதான் பாத்துருவோம். என்ன அமிர்தா, என்ன தேடுறியா? யாருங்க அது? சொல்லுங்க யாரு? நான் தான் அமிர்தா. என்ன வெளியில தேடாத, உள்ள வா. நான் உள்ளதான் இருக்கேன், அதுவும் உனக்காக தான் இருக்கேன். வா வா உள்ள. ம் 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 வரேன் வரேன் வரேன். சீக்கிரம் நட சுமதி. வாமா அமிர்தா வனிதா வாங்கம்மா போவோம். இந்த வீட்டை தாண்டி போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குங்கோ. ஆமாம்மா சுமதி. ஆனா கொஞ்சம் கூட திரும்பி பாத்துறாதம்மா. நீ நீட்டா நடந்து போயிட்டே இரு. அம்மா வனிதா அமிர்தா உங்களுக்கு வந்தம்மா சொல்றேன் சரியா? ஆமாங்கோ, நான் வந்துக்கின்னு தாங்க இருக்கேங்க. நான் வரேன் நான் வரேன் நான் வரேன். அமிர்தா நீயும் தாம்மா. திரும்பி மட்டும் பாத்துறாதம்மா. அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டே இருமா சரியாம்மா? என்னம்மா அமிர்தா கேட்டுட்டே இருக்கிறேன், பதில் சொல்லாமலே வரையம்மா. அமிர்தா என்னங்கோ, ஏன் என்னாச்சு? ஒருவேளை அமிர்தாக்கு எதுவும் கோவமோ, நம்ம இப்படி இட்டு வந்து மாட்டி விட்டுட்டோன்ட்டு? என்னன்னு தெரியலையாக்கோ? அதானே என்னவா இருக்கும்னு தெரியலையே. நான் பார்க்குற இருங்கக்கோ. அமிர்தா ஏன் நெட்டாச்சி? சொல்லு வனிதா, சொல்லு. இழுவ சொல்லு இழுவ. அட நெட்டாச்சி, மீமிகிரி பண்ற நேரமா இது? வா இழுவ, நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். நீயும் வரியா இழுவ? நிறைய சாப்பிட நிறைய உள்ள இருக்கு. வா சொன்னா கேளு, என் கூட வா இழுவ. அப்படியா சொல்லுற? இரு சாந்தி அக்காவையும் சுமதி அக்காவையும் கூட்டிட்டு வரேன். வேணா இழுவ, நீ மட்டும் வா, நீ மட்டும் வா. நீ மட்டும் வந்தாதான் உனக்கு மட்டும் கிடைக்கும். ஓ அப்படி சொல்லுறியா நீ? சரி இந்த வாரேன். என்னங்கோ பின்னாடி இருந்து ஒரு சத்தமும் காணும். இவளுங்க வராளுங்களா இல்லைங்களாக்கோ? அதாம்மா தெரியலம்மா. இந்த இருமா பார்க்கலாம். ஐயோ என்னங்கக்கா அமிர்தாவை காணும். இந்த வனிதா வேற உள்ள போயிட்டு இருக்கா, என்னன்னு தெரியலையேக்கா. அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த அமிர்தா எங்க போனான்னு தெரியலையம்மா. வனிதா வேற உள்ள இதுக்கு போயிட்டு இருக்கா. வனிதா வனிதா நில்லுமா. நிறைய பண்டம் இருக்கான் உள்ள, நானே தின்ன போறேன். ஐயோ அக்கா என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேக்கா. ஆமாம்மா சுமதி, நானும் திகச்சு போய் தாம்மா நிக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியலையம்மா. அமிர்தாவை காணும். இந்த வனிதா ஏன் உள்ள போனானே தெரியலையே. சரி இப்போ என்னம்மா பண்ணலாம்? வாமா நம்மளும் உள்ள போய் வனிதாவை வச்சு காப்பாற்றி கூட்டிட்டு வருவோமா? அமிர்தா எங்கன்னு தேடுவோமா? ஆமாக்கா வாங்கக்கா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வனிதாவை கூட்டிட்டு வருவோம் வாங்கக்கா. என்னம்மா இந்த பிள்ளைங்க வேற இந்த மாதிரி பண்ணுதுங்க. நமக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கேம்மா. என்னம்மா பண்றது சுமதி? இருங்கக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. இவ்வளவு நேரம் நீங்க தான்க்கா எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்களே உடஞ்சு போயிடாதீங்கக்கா. நம்ம எப்படியாவது போய் முதல்ல வனிதாவை காப்பாத்திடுவோம்க்கா. அப்புறம் எப்படியாவது அமிர்தாவையும் தேடி கண்டுபிடிச்சிடுவோம்க்கா. வாங்கக்கா போலாம். இது என்னம்மா சுமதி, ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. ஆமாக்கா, உள்ள வரவே பயமா இருக்குக்கா. இவ ஏன் இந்த வனிதா இது உள்ள வந்தானே தெரியலீங்களேக்கோ. என்ன இந்த பொம்பளைங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலீங்களேண்ணா. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணி நாங்கள் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னாவது சொல்லலாம் இல்லைண்ணா. அப்படி இல்லை கிருஷ்ணமூர்த்தி. அவங்க எந்த ஆபத்தில் இருக்கிறாங்களோ என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியலப்பா. அதையும் நம்ம யோசிக்கணும்ல. போயிருக்க எல்லாருமே பொம்பளைங்க. அவங்க என்ன எதில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. ஆமாண்ணே சரியா சொன்னீங்க. ஏன்னா என் பொண்டாட்டியாச்சும் ஒரு அறவை காடுன்னு சொல்லலாம். கூட போயிருக்கிற சுமதி அக்காவும் சாந்தி அக்காவும் அப்படி கிடையாது. அப்ப இவங்களாலே வர முடியலன்னா அப்ப அவங்க ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுதுண்ணே.